அஸ்ஸலாமு எல்லா நோய்க்கும் மருந்து. சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல ஈமானுடனும் உறுதியுடனும் ஓதினா அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிடுது. அது தீன் சம்மந்தப்பட்ட நோயானாலும் சரி அல்லது துனியா சம்மந்தப்பட்ட நோயானாலும் சரி, அவ்வாறே வெளிப்படையான அந்தரங்கமான எந்த நோயானாலும் சரி அனைத்து நோய்களும் குணமாகிவிடும். அதனை எழுதி நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருந்தோம்னாலும் சரி, கரைத்து குடித்தாலும் நோய்களை குணப்படுத்துவதாக இருக்குது அது என்று பெரியார்கள் எழுதியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பாம்பு தேள் கடிகளுக்கும் காக்காய் வலிப்பு நோய்களுக்கும் ஏற்பட்டவர்களுக்கு, பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஊதியிருக்காங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஆகுமாக்கி வச்சுருக்காங்க. ஷாயிப் இப்னு எஜீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ற சஹாபிக்கு நபி அவர்கள் இந்த சூறாவை ஊதி இருக்காங்க. இதனை ஓதி வாயினுள்ள எச்சில் எடுத்து வலியுள்ள இடத்துல தடவி இருக்கிறாங்க என்றும் ஒரு அறிவிப்பில். மற்றொரு அறிவிப்பில் எந்த மனிதர் தூங்குறதுக்கு செல்லும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல்ஹுவல்லாஹ் சூறாவையும் ஓதி தன் மீது ஊதிக்கொண்டா மௌத்தை தவிர மற்ற எல்லா துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெறாங்க என்றும் மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் ஃபாத்திஹாவாகிறது குர்ஆனில் 2/3 பங்கு நன்மைகளுக்கு சமமாகும் என்றும், இன்னொரு அறிவிப்பில் அர்ஷுக்கு கீழுள்ள புதையல்களிலிருந்து 4 பொருட்கள் எனக்கு கிடைச்சிச்சு, வேறு எவருக்கும் அந்த புதையலிருந்து கிடைத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவை 1 சூரா ஃபாத்திஹா, 2 ஆயத்துல் குர்சி, 3 சூரா பக்ரா உள்ள கடைசி ஆயத்து ஆமன ரசூல் என்பதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளது, 4வது சூரத்துல் கௌசர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சூறாக்களை ஓதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக நாம் பயன்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.